நிறைய டைம் நாட்டோ 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 நிறைய தடவை இந்த நாட்டோன்ற வார்த்தையை நம்ம பேசியிருப்போம். ஒரு தடவை ரஷ்யாவோட ஒரு மிசைல் கூட நாட்டோவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருப்போம். அதில் ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன், நாட்டோவோட இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் சிஸ்டம், IAMDன்னு சொல்லுவாங்க. இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாட்டோவோட ரொம்பவும் ஒரு சுப்பீரியரான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது. ஏன்னா கிட்டத்தட்ட நாட்டோ நாடுகள் எல்லாத்துலேயுமே அந்த 30 நாடுகள் முழுக்க நாட்டோ அவங்களோட ரேடார் சென்டர்ஸை நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் இந்த ரஷ்யாவை கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே அத்தனை விமானங்களை நாட்டோ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உளவு செயற்கைக்கோள்கள் இருக்குது. இந்த சிஸ்டமை பற்றி சொல்லுங்கள், இந்த IAMD இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் இருக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். சரியா 1961 இந்த நாட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அப்போதைக்கு கரண்டாக அந்த நாட்டோவில் இருந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. நமக்கு சோவியத் ரஷ்யா ஒரு பக்கம் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோவியத் ரஷ்யா பலிஸ்டிக் மிசைல்ஸை அதிகமாக டெவலப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாக அவங்க நிறைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்லையும், அதாவது அப்போதைக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 1965லேயே சோவியத் ரஷ்யா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டில் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதை கொஞ்சமாக கெஸ் பண்ண அமெரிக்காவோட உளவுத்துறையும் நாட்டோவும் சேர்ந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யா அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் தவிர்க்கவே முடியாத ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸையும் அதிகமாக ரெடி பண்ணிட்டு போகிறப்போ இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணோன்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸை இன்னமும் அதிகப்படுத்தி ஆகணும். அமெரிக்காவை மட்டுமே மையப்படுத்தி இல்லாமல் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதமாக அமெரிக்காவோட சப்போர்ட்டாக இருக்க இந்த நாட்டோ கூட்டமைப்பில் இருக்க எல்லா நாடுகளையுமே வான்பரப்பை நம்ம ஒரு கேடயமாக மாற்றணும். உள்ள எந்த ஒரு மிசைல் வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்தாலும் சரி, எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளோட கண்களுக்கு தெரியாமல் உள்ளே நுழையக்கூடாது. ஏன், ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தவிர்த்து வேற ஒரு கமர்ஷியல் விமானம் அதோட ரேடார் இன்புட்ஸ் ஃபெயில் ஆகிட்டா கூட அது நம்மளோட கண்களில் இருந்து சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இன்டகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ், அப்போதைக்கு வெறும் மிசைல் டிஃபென்ஸ் யூனிட்டை தான் ஆரம்பத்தில் IMDயை உருவாக்குறாங்க. ஆனால் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நாட்டோவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, நம்ம எதுக்கு மிசைல் டிஃபென்ஸ் யூனிட்டை தனியாக வச்சுருக்கணும், ஏர் டிஃபென்ஸ் யூனிட்டை தனியாக வச்சுருக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வேறு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வேறு. மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது உள்ளே வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் க்ரூஸ் மிசைல்ஸையும் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட தாடு. அதுவே இந்த பக்கம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லா விதமான டார்கெட்ஸையும் எங்கேஜ் பண்ணும். உள்ளே வர ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரூஸ் மிசைலாக இருக்கட்டும், ட்ரோன், ஹெலிகாப்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா மல்டிபிள் டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நாட்டோ கூட்டமைப்பு இந்த IAMDயை உருவாக்குறாங்க, இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் உருவாக்குறாங்க. இதை உருவாக்குனதுக்கான முக்கிய காரணமே சோவியத் ரஷ்யாவை மனசில் வச்சு மட்டும்தான். ஏன்னா சோவியத் ரஷ்யா கிட்ட இந்த அளவுக்கு மிசைல் பவர் இருக்குன்றப்போ நம்மளால் இதை எதிர்த்து அந்த அளவுக்கு மிசைல்ஸை சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னா பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் ஸ்டாக் எல்லாம் நம்ம மேலே ஏவிட்டாங்கன்னா நமக்கான அந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி கூட நமக்கு கிடைக்காது. ஏன்னா முதல்ல ஏவுகணையை வச்சு இவங்களோட மொத்த இன்புட்ஸையும் அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அவங்க பதிலுக்கு தாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் நாட்டோ நாடுகளுக்கும் தெளிவாக தெரியும். அதனால தான் அட்லீஸ்ட் உள்ளே வரக்கூடிய பாதிக்கு பாதி மிசைலையாவது நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சிஸ்டமை உருவாக்குறாங்க. இந்த சிஸ்டம் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போது கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் வச்சு சொல்லணும்னா நாட்டோவில் 30க்கும் அதிகமான நாடுகள் இருக்குல்ல, அது எல்லா நாடுகள்லையுமே ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒரு ரேடார் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட் இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட்டுக்கு கீழே பல்வேறு சப் ரேடார் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ரேடார் ஸ்டேஷன்ஸ்லேருந்து இன்புட் எல்லாமே இந்த ரேடார் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட்டுக்கு வரும். அப்படி வரக்கூடிய இந்த இன்புட் எல்லாமே அமெரிக்காவோட யூரோப்பியன் கமாண்டுக்கு கீழே தான் வரும். இந்த ஒட்டுமொத்த நாடுகள்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அங்கேயே ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் கோஆர்டினேட்ஸ் பண்ணுறது இந்த ஒரு இடத்துல தான். சரி, இதுக்கான தகவல்கள் இப்படி மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அமெரிக்காவோட நேவல் பேஸ்ட் ஏஜஸ் சிஸ்டம், கடலில் இருக்க கப்பல்கள் மூலியமாகவும் ரஷ்யாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு மிசைல் லான்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு கழுகு பார்வையோடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ள ஒரு மிசைல் லான்ச் ஆனதுலேருந்து அந்த மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இதால் மட்டும்தான் இதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா
வானத்தில் இருக்க அவங்களோட உளவு செயற்கைக்கோள்களாலையும் சரி, பறந்துட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து வர இன்புட்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஏவேக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் சரி, இது எல்லாத்து மூலியமாகவும் வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் ஒரு செகண்ட் விடாமல் இந்த எல்லா நாடுகளோட வான்பரப்பும் இந்த ரேடார் வளையத்துக்கு கீழே இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு மிசைல் லான்ச் ஆனதுக்கப்புறமா இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர கோஆர்டினேட்ஸை ப்ராசஸ் பண்ணி இந்த மிசைலானது எங்கே போகுது, இது எங்கே போய் தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு பர்டிகுலராக ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்பி அங்கே இருக்க எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் அலர்ட் பண்ணி இந்த மிசைலை வானத்திலேயே வச்சு அழிச்சிடுவாங்க. அது ஃபைட்டர் ஜெட் மூலியமாகவும் அழிக்கலாம், இல்லை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மூலியமாகவும் அழிக்கலாம், இல்லை இவங்களோட டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஏதாச்சும் யூஸ் பண்ணி கூட அதை அழிக்கலாம். பேசிக்காக இதுதான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு. இப்போது இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு புரியும். இது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரஷ்யாவோட மாஸ்கோவிலேருந்து ஒரு மிசைல் ஆனது கிளம்புதுன்னு வைங்க. இந்த மிசைலானது நேட்டோ ஏர் ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே, இந்த மிசைல் லான்ச் ஆனதுமே அமெரிக்காவால் இந்த சேட்டிலைட்கள் உதவியோட இந்த மிசைல்ஸை ட்ராக் பண்ண முடியும். உள்ளே வரது ஒரு க்ரூஸ் மிசைல்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக அதை டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இதுவே உள்ளே வரது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாக இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட உதவி இந்த அமெரிக்காவுக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த மிசைல் வர வேகம், அது எந்த டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு, அதோட இம்பேக்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிசைல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்பவே வித்தின் சில நிமிஷங்களுக்குள்ள இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு அலர்ட்டை கொடுப்பாங்க. அந்த இம்பாக்ட் ஏரியான்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு அப்புறப்படுத்த பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தயார் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த மிசைலானது நேட்டோவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே இவங்க இந்த கால்குலேஷன்ஸை பண்ணிட்டு இருக்கப்பவே நுழைய ஆரம்பிச்சு. அப்படி நுழைய ஆரம்பித்த அடுத்த செகண்ட் இதை எதை வச்சு எங்கேஜ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பேசிக்காக இதை எல்லாத்தையுமே பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் அமெரிக்கா முதல்ல எங்கேஜ் பண்ண பார்ப்பாங்க, அந்த மிசைலோட கேட்டகரியை வச்சு. ஒருவேளை இந்த பேட்ரியாட்டால் இது முடியலன்னா அடுத்ததாக இவங்களுக்கு இருக்க ஒரே வழி இந்த தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டு மிசைல் டிஃபென்ஸ் யூனிட்னா அது இந்த தாட் மட்டும்தான். ஏன்னா பேட்ரியாட்டுக்கும் இதுக்கு இருக்க ஒரு பெரிய வித்தியாசமே, பேட்ரியாட்டில் யூஸ் பண்ணியிருக்க மிசைல்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெடை கொண்டது. ஆனால் அதுவே இந்த பக்கம் தாட் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வார்ஹெட்டே இல்லாத ஒரு மிசைல்னு சொல்லலாம். என்னடா வார்ஹெட்டே இல்லாத மிசைல், அப்படி எப்படி போயிட்டு இதை அடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ஹிட் டு கில்ன்ற ஒரு கான்செப்டை மையப்படுத்தி இதோட எனிமியை எங்கேஜ் பண்ணும். இப்போது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க மிசைல் நேரடியாக போயிட்டு உள்ளே வர த்ரெட்டோட மோதி அதை அழிக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. இது பக்கத்தில் ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளே, ஒரு 5 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே போகிறப்ப கூட இந்த பேட்ரியாட் இன்டர்செப்டாரில் இருக்க பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட்னு சொல்லுவாங்க. அது வெடிச்சதுன்னா அதுலேருந்து நிறைய ஷார்ப்னல்ஸ், ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வெளியில் வரும். அந்த ஷார்ப்னல்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ளே வரக்கூடிய இந்த மிசைலை டேமேஜ் பண்ணிடும். அப்படி டேமேஜ் பண்ணுறது மூலயமா அந்த மிசைலானது கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடும், இல்லைனா நடுவானத்திலே வெடிச்சு சிதறிடும். இது முதல் டைப் பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷனை வச்சு அந்த மிசைலை டவுன் பண்ணுறது. ஆனால் அப்படியே இந்த பக்கம் தாடை பார்த்தோன்னா அதோட கான்செப்டே வேறு. கிட்டத்தட்ட ரேடார்களோட கண்டினியூஸ் ட்ராக்கிங் கீழே உள்ளே வர மிசைல் இருக்கப்போ அந்த மிசைலோட நேருக்கு நேராக போயிட்டு, அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த மிசைலோட டிப்பும் இந்த மிசைலோட டிப்பும் ஒன்றா போயிட்டு மோதி அது மூலயமா ஏற்படக்கூடிய கைனட்டிக் எனர்ஜியால் இந்த மிசைலை அழிக்கிறது தான் தாடோட ஸ்பெஷாலிட்டியே. இது ஏன் இந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துனா, கிட்டத்தட்ட கீழே இருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த தாட் இன்டர்செப்டாரானது மேக் 10 வேகத்துக்கு மேலே பயணிக்கும். அப்படி சத்தத்தோட வேகத்தை விட இந்த அளவுக்கு அதிகமாக பயணிக்கிறப்போ இது ஒன்றோட ஒன்று மோதுறப்ப எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது நார்மலான ஒரு கண்டிஷனில் உள்ள ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வரப்போ இது மேபி பாசிபிள். ஏன்னா பாலிஸ்டிக் மிசைல்ன்றது இந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டோன்னா அது எந்த இடத்துல போய் விழும், எந்த ஆங்கிளில் விழுன்றது கொண்டு ஈஸியாக இப்போ இருக்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஒருவேளை உள்ளே வரது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாக இருந்துச்சுன்னா இந்த தாடுமே இன்எஃபெக்டிவாக போயிடும். அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வர மிசைல் தெரிஞ்சிருச்சு, அது எந்த இடத்துக்கு போகுன்றது தெரிஞ்சிருச்சு, அடுத்தது எல்லா கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஏன்னா எல்லா நேட்டோ ரேடார் ஸ்டேஷன்ஸில் வந்து இதுக்கான இன்புட் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு இருக்க ஒரே வழி SM-3 Block 2 மட்டும்தான். சரி, இதனாலையுமே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மேபி ரஷ்யா அவங்கார்ட் மிசைலை தவிர்த்து வேறு ஏதாச்சும் மிசைலை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா
அதை பிளாக் பண்ணுறதுக்கோ இல்லை அதை டெஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமானது கண்டிப்பாக ட்ரை பண்ணும். சரி, இதுவுமே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு வேறு வழியே கிடையாது. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணி இந்த மிசைல்ஸை டச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதில் அமெரிக்காவுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உள்ளே வரக்கூடிய ஒரு டார்கெட்டை இப்போது ஹை ஆல்டிடியூடில் பறக்கிறப்போ அமெரிக்காவோட F-22 ராப்டர் விமானங்களால் அந்த டார்கெட்டை எங்கேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு டார்கெட் உள்ளே வரப்போ அந்த ஒரு டார்கெட்டுக்கு எதிராக இவங்க பல விமானங்களை, ஒரு 4 இல்லை 5க்கும் அதிகமான விமானங்களை அனுப்பிச்சாங்கன்னா மேபி இவங்களால் அந்த மிசைல் சிஸ்டமை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு இத்தனை நாடுகள் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்க இந்த இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த உலகத்தோட ரொம்பவே அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஹைடெக் அண்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலேயே உள்ளே வந்த போலாந்துக்குள்ளே வந்த ரஷ்யாவோட ஒரு மிசைலை கேப்சர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட தலைக்கு மேலேயே அந்த மிசைல் பறந்து போன கதையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் நேட்டோவோட இந்த இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி இப்போ தான் உங்களுக்கு தெரியும், இப்போ தான் இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ பேசுகிறேன். நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.